பார்ப்பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பமொழிவதாம் சொல் கேட்பார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பமொழிவதாம் சொல். ஒரு பேச்சு எப்படி இருக்க வேண்டும் என்று உலகத்திற்கு கற்றுக் கொடுத்த நம் தாய் தமிழின் தலைநூலான திருக்குறளை எழுதிய திருவள்ளுவருக்கு என்னுடைய அன்பு வணக்கம். உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கோடிக்கணக்கான கலைஞர் தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். பேசு தமிழ் பேசு இந்நிகழ்ச்சியை வாரந்தோறும் கலைஞர் தொலைக்காட்சி உங்கள் அனைவரின் மகிழ்ச்சிக்காகவும் சிந்தனைக்காகவும் வழங்கி கொண்டிருக்கிறது. பேசு தமிழ் பேசு, பவர்டு பை அரசன் சோப், ரொம்ப நல்ல சோப். அசோசியேட் ஸ்பான்சர்டு பை இந்தியாவின் நம்பர் 1 விற்பனையாளர்கள் லட்சுமி செராமிக்ஸ் மற்றும் ஹேப் டெய்லி மற்றும் கார்டியா அட்வான்ஸ் கோல்டு பிரஸ்டு நல்லெண்ணெய். இந்த வணிக நிறுவனங்கள் இணைந்து வழங்கும் பேசு தமிழ் பேசு. ஒரு செய்தியை கேட்டோன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அந்த செய்தியை பற்றி ரியாக்ஷன் பண்ணுவாங்க. பார்த்துறீங்களா? உதாரணத்துக்கு ஒரு செய்தியை ஒருத்தர் சொல்கிறாரு, காலையில் பக்கத்து வீட்டில் அந்த பொண்ணும் பையனும் ஓடி போயிட்டாங்களாம் அப்படின்னு ஒரு செய்தி தெருவில் வருது. அதை ஒருத்தன் கேட்டுட்டு, ஓடிட்டாங்களா? அப்படியா? ஓடி அப்படிமா? ஓடி எங்கே இருக்கான்னு தெரிஞ்சால் தான் நேரம் கண்டுபிடிச்சிருப்பாங்களே. ஓடிட்டாங்கன்னா அவன் எங்கே இருக்கானே தெரிலடா, எதுக்காக ஓடினாங்க அப்படின்னு ஆராய்ச்சி ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப் என்ன நினைப்பேன், அவன் செஞ்ச பாவத்துக்கு அவன் மகன் மட்டுமா ஓடுவான், அவன் மகளும் சேர்ந்து ஓட போகிறான் அப்படிமா. இது அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப் என்ன பேசுவான் தெரியுமா, 2 பேர் ஓடி போயிட்டாங்களாம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம், கல்யாண செலவு மிச்சம். எப்படி? இன்னொருத்தன் 2 பேர் ஓடிட்டாங்களாம். 2 பேரும் என்ன ஜாதி, அவன் என்ன ஜாதி, அந்த பிள்ளை என்ன ஜாதி. இது ஜாதியை பற்றி பேசுகிறதுக்குனே ஒரு குரூப்பு. இதை எதுக்காக சொல்ல வர்றேன்னா, மனிதர்கள் எல்லாரும் ஒரே மாதிரியான ஆட்கள் இல்லை. உணர்வுகள் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். உணர்வுகளில் மனிதர்கள் வித்தியாசப்படுகிறார்கள். அதனால தான் இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கிற தலைப்பு என்னன்னா, உணர்வு பூர்வமாக வாழ்பவர்கள் ஆண்களா பெண்களா? உணர்வு அப்படிங்கிற வார்த்தை என்ன? உணர்ச்சிங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கோம். தொடு உணர்ச்சி, பார்க்கும் உணர்ச்சி, முகரும் உணர்ச்சி, சுவைக்கும் உணர்ச்சி அப்படின்னு 5 புலன்களில் நமக்கு ஒரு 5 விதமான உணர்ச்சிகள் கிடைக்கும். நம்ம பேச போகிறது எதுன்னா, உணர்வு பூர்வமாக வாழ்வது. ஒரு காட்சியையோ ஒரு செய்தியையோ ஒரு நிகழ்ச்சியோ பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய உணர்வுகள் எப்படி இருக்குது? ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஒரு பிறந்தோன்னே குழந்தை அழுகிறத வச்சே ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆம்பளை பையன் எப்படி அழுவான்னா, நிறுத்தாமல் அழுகிறான்னா அது ஆம்பளை பிள்ளை. அப்படின்னு அப்படி தவணை முறையில் அழுகுதுன்னா அது பொம்பளை பிள்ளை. இது எப்படியா உனக்கு தெரியும் அப்படின்னா, டாக்டர் மாதிரி ஒருத்தர் சொன்னது தான். ஆண் குழந்தைகள் ஏன் அப்படி ஆன்னு அழுகிறான்னா, அவன் ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினச்சான்னா சாதிச்சிருவான். அதுக்காகத்தான் குழந்தையிலேயே ஆண் குழந்தைகள் அழுவதை கூட அப்படியே நேரான அழுவாங்க. பொம்பளை பிள்ளைய அப்படியே தவணை முறையில் அழுகிறது காரணம், முதல்ல ஒரு வழியை கடைப்பிடிப்பாங்க, அப்புறம் வழி முடியலையா அடுத்தது அடுத்தது அடுத்து தவணை முறையில். அழுகையில் கூட, குழந்தையின் அழுகையில் கூட ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் இப்படி ஒரு வித்தியாசம். இந்த மாதிரி உணர்வு பூர்வமாக வாழ்பவர்கள் யார்? ஆண்களா பெண்களா? ஆண்கள் அப்படிங்கிறதுக்கு 3 பேர், இல்லை பெண்கள் தான் அப்படின்னு பேசுகிறதுக்கு இங்கிட்டு ரொம்ப 6 பேரும் ரொம்ப அருமையான பேச்சாளர்கள். தலைப்பு ரொம்ப விறுவிறுப்பான ஒரு தலைப்பு. உணர்வு பூர்வமாக வாழ்பவர்கள் ஆண்களா பெண்களா என்ற அணியில், ஆண்களே என்ற அணியை துவக்கி வைத்து தேவகோட்டை ராமநாதன் தன் கருத்துக்களை வழங்க வருகிறார். வாங்க.
நான் உணர்வுபூர்வமாக இருப்பவர்கள் ஆண்களே என்று பேசுவதற்கு பெண்களுக்கும் ஆண்கள் தான் வர வேண்டிய சூழல் உருவாகிருக்குது என்றால் அப்போ எந்த அளவுக்கு ஆண்கள் உணர்வுபூர்வமாக இருப்பார்கள் என்று நீங்கள் பார்த்துக்கொள்ள நடுவர்களே. நீங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு ஆண் என்பவன் அந்த சமூகத்தினுடைய ஒரு மிக பெரும் அடையாளமாக இருக்கிறான். எவ்வழி நல்லவர் ஆடவர் என்று பாடுகிறாள் என்றால் அதிலே ஒரு பெண்ணையும் சேர்த்து இணைத்து சொல்லலாம். ஆனால் ஆடவர் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் ஒரு ஆண்மகன் எந்த அளவிற்கு அந்த சமூகத்தினுடைய ஒரு போராளியாக, ஒரு குடும்பத்தினுடைய ஒரு காவலனாக, சமூக காவலனாக ஒரு ஆண்மகன் இருக்கிறான் என்று சிந்திக்கிற போது ஒரு கோபம் மிக்கவனாக, ஒரு பாசம் மிக்கவனாக, ஒரு அன்பு மிக்கவனாக, ஒரு பொறுமை மிக்கவனாக, ஒரு மிகச்சிறந்த ஒரு சகிப்புத்தன்மையின் உதாரணமாக காலம் முழுவதும் உழைக்கிற ஒரு உத்தமனாக ஒரு ஆண்மகன் தான் திகழ்கிறான் என்றால் அதற்கு மாற்று கருத்து இல்லை. நடுவர்களே, நான் பெண்களை குறைவாக சொல்லலை. பெண்கள் உணர்வுபூர்வமானவர்கள் தான். திருடன் வந்து வீட்டுக்குள்ளே வந்து புருஷன் முன்னாட்டி 2 பேரையும் கட்டி போட்டு வீட்டில் இருக்கிற பொருளை பூரா அள்ளி போட்டு பேக் பண்ணி திருடி போயிட்டு வரேன் பாயின்னு கிளம்பையில இந்த அம்மா மட்டும் அப்படின்னுச்சு. என்னன்னா மெதுவாக சொல்லுது அந்த பொம்பளை, எய்த்த விட்டு மரகதக்கா வீட்டில் 70 பவுன் இருக்குது, அதையும் பிடிங்கிட்டு போணுச்சு. அதுக்கு அவன் சொன்னா, வந்த திருடன் எய்த்து விட்டு மரகதக்கா சொல்லி தான் உங்கள் வீட்டுக்கே வந்தேன் அப்படின்னா. அப்போ எப்படி பெண்களுடைய உணர்வு எப்படி இருக்கும் பாருங்க. ஆனால் ஆண்கள் அப்படியெல்லாம் நடுவர்களே, நீங்கள் ரொம்ப நுட்பமாக சிந்திக்க வேண்டும். ஆண்கள் எப்படி தெரியுமா? பாரதிதாசன் பாடுவார், பேரன்பு கொண்டோரே பெரியோரே எனை பெற்ற தாயுமாரே நல்லிடம் சிங்கங்கால் நீரோடி நிலங்களுக்கு நெடுமரங்கள் நிறைந்து பெருங்காடாக்க பெருவிலங்கு நேரோடி வாழ்ந்திருக்க பருக்கை கல்லி நெடுங்குன்றில் பிலம் சேர பாம்பு கூட்டம் போராடும் பால் நிலத்தை அந்த நாளில் புதுக்கியவர் யார்? அழகு நகருண்டாக்கி சிற்றூரும் பரப்பெடுத்தவையிலும் 6 தேக்கியனல் வாய்க்கால் வகைப்படுத்தி நெற்சேர உழுதுழுது பயன் விளைக்கும் நிறை உழைப்பு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள்? கல் பிழந்து மலை பிழந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்த கைதான் யார்கை? பொற்றுகளை கனல் முத்தை மணிக்குலத்தை போய் எடுக்க அடக்கிய மூச்செவரின் மூச்சு? அக்கால உலகிரட்டை தலைகீழாக்கி அழகியதாய் வசதியதாய் செய்திருந்தவர்கள் எல்லாம் ஆண்கள் தான். ஆண்களுடைய அந்த ஒரு உழைப்பும் அந்த பண்பும் அந்த உணர்வும் அவ்வளவு ஒரு சகிப்புத்தன்மை வாய்ந்தது. இப்போ ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க, நீங்க ஆச்சரியப்படுவீர்கள். ஒலிம்பிக் நடந்த போது நீரஜ் சோப்ரா வெற்றி பெற்றார். எல்லா நாட்டு வீரர்களும் இருக்கிறார்கள். ஆனால் தன்னுடைய உணர்வை எப்படி வெளிப்படுத்த அதிர்ந்து போவீர்கள். அந்தந்த வெற்றியாளர்களுக்கு அந்தந்த நாட்டு தேசிய கொடி போற்றப்படுகிறது, மேலே போர்த்துறாங்க. ஒரு நாட்டு வீரர் என்ன பண்றாரு, பக்கத்தில் அந்த நாட்டு தேசிய கொடியை வாங்கி சும்மா பக்கத்தில் கொடிகாய போடுற மாதிரி போட்டு பக்கத்தில் அப்படி வீசி உட்காந்துட்டார். ஆனால் இந்திய நாட்டு வீரர் எவ்வளவு பண்போடு வளர்க்கப்படுகிறார் பாருங்க. அவ்வளவு பெரிய போட்டியில் கலந்து கொண்டு மூச்சிறைக்க ஓடி வந்தவர் தேசிய கொடியை வாங்கி மடித்து அழகாக தன் பையில் பக்கத்திலே வைத்து விட்ட பிறகுதான் ஓய்வெடுக்க அமர்ந்தார் என்றால் தன்னுடைய நாட்டு உணர்வு என்கிற அந்த உணர்வை மதிக்கிற பண்பும் அந்த பழக்கமும் ஒரு ஆண்மகத்தில் எப்படி சிறப்பாக இருக்கிறது. நம்ம கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஐயா, அரிசி களையிற தண்ணிலேயே 1000 மூட்டை நெல் விளைய வைக்கிற ராசா மகனுக்கும் யானை தண்டி பெருங்காயம் போட்டு கீரை கடையிற ராசாத்தி மகளுக்கும் ஒரு ஊர்ல கல்யாணமா. அதாவது கற்பனைகளை போயிடணும். நீங்க அரிசி களையிற தண்ணிலேயே 1000 மூட்டை நெல் விளைய வச்சா அப்ப எவ்வளவு பெரிய நாடு. அரிசி களையிற தண்ணிலேயே 1000 மூட்டை நெல் விளைய வைக்கிற ராசா மகனுக்கும் யானை தண்டி பெருங்காயம் போட்டு, கொஞ்சம் பெருங்காயம் போட்டாலே போதும், யானை தண்டி பெருங்காயம் போட்டு கீரை கடையிற ராசாத்தி மகளுக்கும் ஒரு ஊர்ல கல்யாணமா. அதுக்கு விறகு எடுக்கிறதுக்கு 4000 மாட்டு வண்டியில போயிருக்கிறாங்க. விறகுக்கு மட்டும் ஒரு விவசாயிட்ட போய் கேட்டுருக்கான், ஐயா விறகு எடுக்க வந்தாங்க, எதுக்குடா வந்தீங்க? இந்த மாதிரி அரிசிகள் ராஜா மகன் யானை பெருங்காயம் சொன்னாங்க. பின்னாடி இருந்தவன் சொன்னா, டே விறகு மடியில் விறகு எடுத்துறாத, ஏர் உளியல கலப்பையில் சிக்கிட்டு இருக்கும் பாரு சுப்பி அதை அள்ளி கொடுத்து விட்டுருக்கான். அது 4000 மாட்டு வண்டி பத்தாம இன்னொரு 4000 மாட்டு வண்டி கொண்டாந்து 8000 மாட்டு வண்டியில் அள்ளிருக்கான். அப்போ எவ்வளோ நேரம் உழுவான் பாருங்க. இப்போ என்னாச்சு, பெரிய ராஜாளி கழுகு ஒன்று வந்து கடுமையான பசியில் இந்த 8000 மாட்டு வண்டியிலையும் பூட்டிருக்கிற 16000 காளை மாட்டையும் ஒரே கவ்வா கொவ்வி கொண்டு போய் ஒரு பெரிய ஆலமரத்தில் ஒரு சின்ன கொப்பில் வச்சிருச்சு. அந்த மரத்துக்கு கீழே ஒரு வயசான கிழவி உட்காந்து நெல் புடைச்சிட்டு இருந்திருக்கா. என்னடா கொப்பை ஆடுதுன்னு தலையில் ஒரு நரமுடியை பிடிச்சி அப்படி மரத்தோட சேர்த்து கட்டி வச்சா. கதை பூரா முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன கேள்வினா ஐயா, அரிசி விளையிற தண்ணியிலேயே 1000 மூட்டை நெல் விளைய வைக்கிற ராசா பெரியவனா? இல்லை இது எல்லாத்தையும் முடிச்சு வச்சால இந்த கிழவி பெரியாளா? இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு பேசுனீங்க பார்த்தீங்களா? இது எல்லாத்தையும் தொகுத்து சொன்ன நீங்க தான் பெரியவங்க ஐயா. இது எல்லாத்தையும் முடிச்சு வச்சா பாருங்க, அந்த கிழவி தான் பெரியாள்னு நினைப்பீங்க எல்லாரும். ஆனால் கிழவி பெரியாள் இல்லை, இப்போ ஏற்பட்ட கிழவியும் கட்டி வைக்கிற கிழவி புருஷன் தான் பெரியாள்னு முடிவான். அதான் கதை. பெண்களை விட ஆண்கள் எந்த அளவிற்கு உணர்வுபூர்வமானவர்கள் என்றால், பையன் சம்பளம் வாங்கிட்டு வந்து அம்மாட்ட கொடுத்தான். அம்மா சொன்னாடே அப்பா கையில் போய் கொடுறா. இல்லைம்மா உன்கிட்ட தான் கொடுப்பேன். ஏண்டா?
ஒவ்வொரு முறை அப்பாவிடம் பணம் வாங்குகிற போதும், அப்பா லேப்டாப் வாங்கணும், டூர் போகணும், ட்ரெஸ் வாங்கணும், செல்ஃபோன் வாங்கணும், எல்லாத்துக்கும் அப்பா பணம் கொடுப்பாரு. ஆனால் கஷ்டத்தை காட்ட மாட்டார் எனக்கு. ஆனால் கஷ்டத்தை அப்பா காட்டாமல் என் கையில் பணம் இருக்கிற போதெல்லாம் அவர் கையில் பணத்தை அப்படி வாங்குவேன். நான் சம்பளத்தை வாங்கிட்டு மாத சம்பளத்தை அப்பா கையில் போய் கொடுத்தா அப்பாவின் கரங்கள் கீழே போய்விடும், என் கரம் மேலே போயிடும். ஒருபோதும் தந்தையின் கரங்களை கீழே இறங்கச் செய்கிற பிள்ளை அல்ல நான் என்று அந்த பிள்ளை சொன்னார். தன்னுடைய துன்பத்தை இல்லத்திற்கு காட்டாமல் தான் ஒரு மிகச்சிறந்த தியாக உணர்வோடு இல்லத்தில் வாழக்கூடிய ஒரு உணர்வின் வெளிப்பாடுதான், ஒரு தியாகத்தின் வெளிப்பாடுதான், ஒரு மிகச்சிறந்த ஒரு அடையாளம் தான், சகிப்புத்தன்மையின் அடையாளம் தான் ஆண்மகன் என்றால் அதை மறுக்க முடியாது. உணர்வின் உச்சமாக எல்லாவற்றையும் தன் இதயத்திற்குள் பூட்டி வைத்துக் கொள்கிற ஆற்றல் ஒரு ஆண்மகனுக்குத்தான் இருக்கிறதுங்கிற தீர்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உணர்வு பூர்வமாக வாழ்பவர்கள் ஆண்கள் தான் அப்படின்ட்டு ராமநாதன் ஒரு ஆணாக இருந்து அந்த அணியை ரொம்ப அருமையாக தொடக்கி வச்சுருக்காரு. இதுக்கு பதில் சொல்லணும், வாங்க கோவை தனபால். நடுவர் அவர்களே, இயற்கையிலேயே உணர்ச்சி வசக்கூடியவர்கள் பெண்கள் தான். உணர்ச்சி வசப்படுவது மட்டுமல்ல, உணர்வு பூர்வமாகவும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் பெண்கள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இறைவனுடைய படைப்பிலேயே ஆண் என்று சொன்னால் வீரம், தைரியம், கோபம் இதெல்லாம் ஆண்களுக்கு சொந்தமாக வைத்திருக்கிறான். ஆனால் பெண்களுக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஈவு, இரக்கம், பாசம், பண்பு, பொறுமை இதெல்லாம் பெண்களுக்கு சொத்தாக இறைவன் கொடுத்திருக்கிறார். இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. தாட்டு பூட்டு தஞ்சாவூர்னு ஆம்பளைக்கு பேசுவாங்க, குடும்பத்தில் ஒரு ஜோலி நடக்காது. ஆனால் கப்பு சுப்புன்னு அமைதியாக வாழ்க்கை நடத்தி இருப்பாங்க, குடும்பத்தில் எல்லா ஜோலியும் நடந்துட்டு இருக்கு. சரி, அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்கும் பெண்கள் நீங்கள் பார்ப்பதற்கு 1000 தமாஷ் பண்ணலாம், நகைச்சுவை பண்ணலாம். ஆனால் வாழ்க்கையிலே குடும்பத்தோடும் உற்றத்தாரோடும் உறவுகளோடும் உணர்வு பூர்வமாக பின்னி பிணைந்து வாழுகின்ற இனம் பெண்ணினம். ஆம்பளை 1000 தப்பு செய்வான், அதை மறைக்கிறதுக்கும் கூட முயற்சி பண்ண மாட்டான். ஆனா பெண் என்ன பண்ணுவா தெரியுமா? அவ எந்த தப்பும் செய்ய மாட்டான். தன்னை சார்ந்த ஆம்பளை தப்பு செஞ்சுட்டாங்கிறதுக்காக அதைய மூடி மறைக்கிறதுக்கு தன்னையே அர்ப்பணிக்கிற ஒரு இனம்தான் சார் பெண்ணினம். இதைத்தான் அழகா ஒரு புது கவிஞன் அழகா சொன்னா, பென்சில் தப்பு செய்யும், அதை அழிக்காது, அதுக்கு அழிக்க முடியாது. ஆனா ரப்பர் என்ன பண்ண தெரியுமா? பென்சில் செஞ்ச தப்பை அழிக்கும், அழிக்கும் பொழுது ரப்பர் அப்படியே பொடி பொடியே இதெல்லாம் உழுகும். இதைய பார்த்து கவிஞன் அழகா சொன்னா, பென்சில் கணவன்கள் செய்கின்ற தவறை ரப்பர் மனைவிகள் தன்னையே அழித்துக் கொள்ளுகிறார்கள் என்று சொன்னார். நீங்க அப்படி பார்த்தா பெண்கள் அவ்வளவு திட்டுவாங்க புருஷனை. உன்னையால நான் என்னத்தை அனுபவிச்சேன் 25 வருஷம், ஏதாவது பிரயோஜனம் உண்டா, நீலாம் எதுக்கியா கல்யாணம் பண்ண, அப்படிலாம் பேசுவாங்க. ஆனால் தெருவில் அவங்க புருஷனை என்ன அவங்க வீட்டுக்காரர் பெரிய தெரியும் என்ன, எங்கள் வீட்டுக்காரரை பற்றி உனக்கு என்ன தெரியும், நாக்கு மேலே பல்ல போட்டு அவரை பற்றி பேசுன நடக்கிறதே வேற. இப்போ தான் இருந்தாலும் ஒன்றுக்கு லாயக்கில்லைன்னு வீட்டுக்குள்ளே பேசியிருக்கான். அதையே இன்னொருத்தர் சொன்னால் அந்த அம்மாவால் ஏற்றுக்க முடியாது. நான் பேசுவேன் என் வீட்டுக்காரரை பற்றி, வேற யார் பேசினாலும் அதை விட்டு கொடுக்காமல் இன்னைக்கு இருக்கிறது பல வீட்டில் பெண்கள் தான். ஆனால் ஆண்கள் என்னைக்கு இதை கட்டினனோ அன்னைக்கு நான் நொந்தது தாண்டா மாப்பிள்ள அப்படின்னு கூசாமல் சொல்லுவாங்க. புருஷன் குடிகாரன் எல்லாத்தையும் கழட்டிடுறான், கல் நெக்லஸ் கழட்டுறான், வளையல கழட்டுறான், மிஞ்சியும் கூட கழட்டிட்டான். பெத்த தாய் பார்த்துட்டு மக கிட்ட கேட்குறா, என்னடி இப்படி நிற்கிற, 10 கல் வைராட்டியை போட்ட, 20 பவுன் முத்துச்சரம் போட்ட, வளையல் தங்க வளையல் போட்ட, அத்தனை கழட்டி கொடுத்துட்டு மூலியா நிற்கிற எடைன்னு அவங்க அம்மா கேட்குறா. அதுக்கு பதில் சொல்றா, நான் மூலியா நின்னாலும் பரவாயில்ல, தாலியோடு இருக்கிறனேம்மா, எனக்கு அது போதுன்னு ஒரு பெண் சொல்லுவான்னு சொன்னா அதான் சார் உணர்ச்சி வசமான வாழ்க்கை. பெண் என்பவள் தைரியமற்றவள் அல்ல. சொல்லட்டுமா, ஒரு பிரசவத்தில் குழந்தை பெற்றுவிட்டு 2வது குழந்தைக்கு பெறுவதற்காக தயாராகிறாள் என்று சொன்னால் மரணத்தின் வாயிலே சென்றவள் மீண்டும் மரண வாயிலுக்கு எந்த ஆண்மகனும் செல்ல மாட்டான். ஆனால் அதற்கு தயாராகிறாள் பெண் என்று சொன்னால் அதுதான் அவளுடைய தைரியம். கண்களிலே வருகின்ற கண்ணீரை மறைப்பதற்காக கூலிங் கிளாஸ் போட்டு மறைப்பவர்கள் ஆண்கள். ஆனால் கண்ணீருக்கான காரணத்தையே கூலா மறைப்பவர்கள் தான் எங்கள் பெண்கள். சார், ஒரு பெண்ணாவது தனக்காக வாழ்ந்திருக்கிறாரா இது வரைக்கும்? குழந்தையை பெற்றெடுத்த தாய் மட்டும் இல்ல, மனைவியாகட்டும், தாயாகட்டும், சகோதரியாகட்டும், மகளாக இருக்கட்டும், இல்லை பேத்தியாக இருக்கட்டும், ஒருபோது பெண்கள் தனக்காக வாழ மாட்டார்கள். தன்னை சுற்றியுள்ளவர்களுக்காகவே வாழுகின்ற ஒரு இனம் பெண்ணினம். அதுதான் நிதர்சனம். ஒரு பொம்மை கொடுக்குற விளையாடுறதுக்கு ஆம்பளை பையன் பொம்பளை பையன்,
பொம்பளை புள்ள என்ன பண்ண தெரியுமா? ஒரு பொம்மை கிடைத்தவுடன் அதற்கு பொட்டு வச்சு பூ வச்சு சேலை கட்டி தாளாட்டு பாடும். ஆனால் அதே பொம்மை பையன்கிட்ட கிடைச்சுன்னா முதல்ல தலை பிச்சறிவான், ரெண்டாவது காலை பிப்பான், மூணாவது கையை பிப்பான், பேட்டரி ரெண்டையும் கழட்டி ராமநாதன் கைத்த கொடுத்துருவாப்புல. ஆண்கள் உணர்ச்சி வசப்படுவார்கள், ஆனால் பெண்கள் தான் உணர்வு பூர்வமாக முடிவெடுப்பார்கள். இவன் லாயக்கற்றவன், எதுவும் படிக்க முடியாதவன் என்று சொன்ன குழந்தையைத்தான் ஒரு விஞ்ஞானியாக்கினாள் தாமஸ் ஆல்வா எடிசனுடைய தாய். இவனால் போர் புரிய முடியாது, இவன் கோழை என்று சொன்ன சிவாஜியைத்தான் மாவீரனாக்கியானால் சிவாஜியினுடைய தாய். உணர்வு பூர்வமாக அன்று முதல் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் பெண்கள் தான். பெண்கள் உணர்வுகளுடைய உச்சம், உச்சத்திலும் உணர்வுகளிலும் வாழ்பவர்கள் பெண்களே என்று சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சார், பெண்களுக்கு ஆதரவா தனபால் அடித்து நொறுக்கிட்டார். உண்மையிலே அவங்க வீட்டிலன்னா இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பானதுலேருந்து நல்ல சாப்பாடு கிடைக்கும். என்ன அற்புதமான ஒரு பெண்களுடைய வழக்கறிஞர் மாதிரியே இன்னைக்கு பேசிட்டார். அவங்களுடைய விரதம், அவங்களுடைய தியாகம்லாம் உணர்வு பூர்வமானது. ஒரு தாலியை கழுத்தில் போட்டிருக்கப்ப கூட கோயிலில் குங்குமம் விபூதி கொடுத்தா என்ன செய்வாங்க தெரியுமா? ஆம்பளை வாங்குவேன், இந்த இப்படி இழுப்பேன், அப்படியோட அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஆனால் பெண்கள் இங்கே கொஞ்சம் வச்சுட்டு, திருமணமான பெண்கள் அந்த தாலி கொடி எடுத்துகிட்டு தனியாக அந்த சவுத்து பக்கம் போய் அந்த குங்குமத்தை எடுத்து அந்த தாலியில் இப்படி ஒட்ட வச்சு, ஒரு அம்மாட்ட கேட்டேன், எதுக்குமா அதில் போய் குங்குமத்தை இப்படி அழுத்தி அழுத்தி ஒட்ட வைக்கிறேன்? அதில் அவங்க இருக்காங்க, யார், அவங்க வீட்டுக்காரர் இருக்காரான் அந்த மஞ்சள் கைத்தில். அமெரிக்கா இத்த தண்டி புளிமுட்டை ராமசாமி மாதிரி அவர் அந்த மஞ்சள் கயிற்றில் தொங்குறாருன்ட்டு நம்பி அதில் ஒட்ட வைக்கிது. என்னைக்காவது ஆம்பளைய இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம், ஒரு சடங்கு செஞ்சுருக்காங்களா? எந்த அடையாளமாவது ஒரு ஆம்பளைகிட்ட இருக்கா? ஒன்றும் கிடையாது. அதனால் இந்த மாதிரி சிறு சிறு உணர்வுகளால் மிகப்பெரிய விஷயங்களை தன் மனதிற்குள் இந்த பண்பாட்டை, கலாச்சாரத்தை காப்பாற்றுவதில் பெண்கள் தான் சிறந்து விளங்குகிறார்கள் பேசியிருக்கார். அதுக்கு பதில் சொல்லணும். அருமை சகோதரி நித்திய பிரியா உங்களுடைய கரவொலியோடு வருகிறார். ஆண்களே அப்படிங்கிற அணிக்கு ஒரு பெண் ஆதரித்து பேச வந்திருக்காங்க. வாங்கம்மா. ஒரு உணர்வு பூர்வமான ஒரு தலைப்பு கொடுத்துருக்கீங்க ஐயா, ரொம்ப சிறப்பான ஒரு தலைப்பு. அதில் ஆண்களே அப்படின்னு நாங்கள் பேச வந்திருக்கிறோம். பொதுவாக நீங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, எதையுமே கடமையேன்னு செய்யக்கூடாது, உணர்வு பூர்வமாக செய்யணும் அப்படின்ற வார்த்தையை நம்ம எல்லோருடைய வீட்லேயும் கேட்டிருப்போம். அப்படி உணர்வு பூர்வமாக வாழ்ந்து காட்டியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். ஏன்னா அவருடைய தமிழ் உணர்வால் தான் நம்முடைய தாய்மொழி செம்மொழியாக அங்கீகாரம் பெற்றிருக்கு. ஐயாவுடைய தமிழ் உணர்வால் தமிழறிஞரானார், கலை உணர்வால் கலைஞரானார், நாட்டின் மீது கொண்டுள்ள உணர்வால் நாடறியும் முதல்வரானார்ங்க. இதை விட சிறந்த எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா? என்னங்க நீங்க பெண்கள் பெண்கள்னு என்ன, நாங்களாம் என்ன மாதிரியான பரம்பரையில் வரோம் தெரியுங்களா? நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு பேசுறவங்க. அதனால் என்னதான் பெண்ணாக இருந்தாலும் ஆண்கள் தான் உணர்வு பூர்வமாக வாழ்றாங்க அப்படின்றத இந்த இடத்துல கண்டிப்பா பதிவு செய்யணும். அதுல இந்த பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல திருப்தி அடைவாங்கன்னு நினைக்கிறீங்களா நடுவர் அவர்களே? அந்த அந்த உணர்வுன்றது பெண்களுக்கு கிடையவே கிடையாது. அதுவும் நீங்கள் ஒரு துணி கடைக்கு போங்க, அங்கே வேலை செய்கிறவங்க ரொம்ப பரிதாபமாக இருப்பாங்க. ரெண்டே கேள்விதான் நடுவர் அவர்களே, மாற்றி மாற்றி கேட்பாங்க. ஏங்க இதே டிசைனில் வேற கலர் இருக்கா, வேற டிசைனில் இதே கலர் இருக்கா? அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிடுவான் வேலை செய்கிறவன். என்னம்மா கேட்குற? 1000 புடவையை பார்ப்பாங்க, இருந்தாலும் அடுத்த பொம்பளை என்ன வச்சிருக்கோ அதுதான் பிடிச்சிருக்குன்ற எந்த ஒரு திருப்தியும் இல்லாமல் வெளியே வருவாங்க. ஆனால் எங்கள் ஆண்கள் என்னைக்காவது ஆம்பளை ஒரு கடையில் இந்த சட்டையை இன்னொருத்தன் எடுத்துட்டேன், அந்த சட்டை தான் எனக்கு வேணும்னு கலகம் பண்ணி எங்கேயாவது ஒரு இடத்துல நடந்திருக்கா? இதில் துணிக்கடைக்காரனுக்கு இது ஒரு பெரிய பஞ்சாயத்து. ஏற்கனவே அந்த அம்மா செலெக்ஷன் பண்ணிருச்சு, அவங்களுக்கு கொடுங்க. அந்த அம்மா வேணான்னு வச்சுட்டு போயிடுச்சு, நான் தான் அதுக்கப்புறம் எடுத்தேன். இதை உட்காந்து பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு துணி கடையில்.
ஆனால் இந்த பிரச்சனை ஆம்பளைகளுக்கு என்னைக்காவது வந்திருக்கா? இந்த பட்டிமன்றத்துக்கு நான் வந்திருக்கிறேன். ஒரு சாதாரண ஒரு புடவை அணிஞ்சு வந்திருக்கேன்னா என்ன சொல்லுவாங்க? ஏம்மா உன் வீட்டுக்காரர் என்னவோ இன்ஜினியர்னு சொல்கிற, இப்படி அவனுக்கு புடவை வாங்கி தருவார்னு கேட்பாங்க. இதுவே ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு எங்கள் வீட்டுக்காரர் ஒரு சாதாரணமான ஒரு சட்டை போட்டிருக்காருன்னா யாருன்னா, ஏன்பா உன் பொண்டாட்டி என்னவோ டிவியில் பேசுது, என்ன உனக்கு இப்படி ஒரு சட்டை வாங்கி தரோன்னு யாருன்னா கேட்பாங்களாங்க? அதற்கு காரணம் ஒட்டுமொத்த குடும்பத்தின் அடையாளமாக தெரிவது ஆண்கள் தான். அந்த பொறுப்புணர்வு என்பது நிச்சயமாக ஆண்களுக்கு தாங்க இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் ஆடம்பரமா வாழணும்னு ஆசைப்படுறாங்க பாருங்க. தான் எவ்வளோ வேணா வாங்கணும்னு ஆசைப்படலாம், தப்பில்லை. அடுத்தவங்க ஆசைப்படுறது கூட நம்ம வாங்கணும்னு நினைக்கிறது எந்த விதத்துலங்க நியாயம்? ஆனால் ஆண்கள் அப்படி கிடையாது, ரொம்ப எளிமையாக இருப்பாங்க. அதுவே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாக்கள் பார்த்துருக்கிறீங்களா, எந்த ஒரு விஷயத்தையுமே வெளிப்படையாக காமிக்க மாட்டாங்க. அது அன்பாக இருந்தாலும் சரி, கோபமாக இருந்தாலும் சரி, வலியாக இருந்தாலும், வேதனையாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் பெருசாக வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. அது எல்லாத்தையும் தூரமாக இருந்து பார்க்கும்போது என்னடா இவங்க உணர்வு பூர்வமாக வாழலையோ அப்படின்னு நமக்கு தோணலாம். நானும் அப்படி நினச்சிருக்கேங்க. அதை நினச்சி எங்கள் அப்பா கிட்ட சரியாக பேசவே மாட்டேன் சின்ன வயசுலலாம். ஒரு டீச்சராக இருந்தார். எங்கள் அப்பா கிட்ட ஒரு ரேங்க் கார்டு எடுத்துகிட்டு போய் காமிச்சா கூட பெருசாக என்ன மார்க் அப்படிலாம் பார்க்க மாட்டார். பார்த்துட்டு அம்மா உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட்டுருவார். இவருக்கு நம்மளை பிடிக்கல போல இருக்குது, அதனால தான் நம்மக்கிட்ட சரியாக பேசலைன்னு அப்பா நினச்சேன். ஆனால் இப்போ நான் தாய்மை அடைஞ்சிட்டு பிறகு எனக்கு புரியுது, அப்பா நிறைய விஷயம் பேசியிருக்கிறாரு, நமக்கு தான் அது புரியலன்றது எனக்கு இப்போ தாங்க புரியுது. ஆனால் இப்போ அப்பா கிட்ட அன்பை திருப்பி காட்டணும்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு அப்பா இப்போ என் கூட இல்லை. நான் செய்த தவறை கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் செய்வீங்க. அதனால் நம்மளுடைய கோவத்தையும் ஈகோவையும் தூக்கி போட்டுட்டு தயவு செய்து அப்பா கிட்ட போய் சொல்லுங்கள், அப்பா உன்னைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா, ஐ மிஸ் யூ அப்பான்னு சொல்லி பாருங்க. வாழ்க்கை இன்னும் உணர்வு பூர்வமாகவும் அழகாகவும் இருக்குங்க. அப்படி ஆண்கள் உணர்வு பூர்வமாக வாழ்கிறாங்க அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டாக எத்தனையோ விஷயத்த சொல்லிட்டு போகலாம். வாழ்க்கையில் எதை தொலைச்சாலும் நம்மளால் திரும்பி வாங்கிக்க முடியும். ஆனால் நம்மளுடைய வயசையும் இளமையும் தொலைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பி எடுக்கவே முடியாது. அப்படி நம்மளுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுடைய மகிழ்ச்சிக்காக எத்தனை ஆண்கள் வெளிநாட்டிலையும் வெளி மாநிலங்களையும் தன்னுடைய சகோதரிக்கு கல்யாணம் நடக்கணும், தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும்னு தன்னுடைய ஒட்டுமொத்த உணர்வையும் கட்டுப்படுத்திக்கிட்டு நான் நல்லா இருக்கிறேன்னு வெறும் வீடியோ காலில் மட்டும் பேசி வாழ்ந்துட்டு இருக்க ஆண்கள் எத்தனை பேருங்க? யோசிச்சு பார்க்கணுங்க. ஷாஜஹானின் காதல் உணர்வால் தாஜ்மஹால் எழுந்தது. கரிகாலனின் கற்பனை உணர்வால் கல்லணை எழுந்தது. ராஜராஜ சோழனின் கலை உணர்வால் தஞ்சை பெரிய கோயில் எழுந்தது. அப்படி தற்பொழுது முதலமைச்சராக பொறுப்பேற்ற நாள் முதலில் இருந்து தன்னுடைய இரவும் பகலும் தன்னுடைய நாட்டிற்காக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் ஓட்டு போட்டவங்களுக்கும் சரி ஓட்டு போடாதவங்களுக்கும் தன்னுடைய கடமையை செய்வேன்னு உணர்வு பூர்வமாக பணியாற்றிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அப்படி கடமையேன்னு வேலை செய்யாமல் உணர்வு பூர்வமாக உழைப்பவர்கள் ஆண்களே என்று கூறி வாய்ப்பளித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆண்கள் கோபப்படுவது, ஆத்திரப்படுவது அதெல்லாம் முடிவில் நல்லதில் தான் முடியும். அதனால் ஆண்களுடைய உணர்வுகள் எப்பயுமே ஒரு நல்லதை நோக்கி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகான கருத்தை சொன்னாங்க. நித்திய பிரியாவுக்கு பதிலளிக்க எங்கள் அன்பு டாக்டர் ராஜமூர்த்தி அவர்கள் வருகிறார். வாங்க டாக்டர். ஆம்பளைக்கு எப்பொழுதுமே அந்த பொறுமை உணர்வுங்கிறதே கிடையாது. பாருங்க, இயற்கையாக பெண்களுக்கு தான் அந்த 10 மாதம் சுமக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான். ஆம்பளைங்களால் அது முடியாதுங்க. நம்மளால 1 மாதம் பொறுப்பான், 2 மாதம் பொறுப்பான். அது எடுத்து பார்க்குற மாதிரி ஒரு சான்ஸ் இருந்தால் எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பான். ஒரு விதையை ஊன்றி விட்டு ஒரு ஆண் என்ன செய்வானா, இன்னைக்கு முளைச்சிருமா, நாளைக்கு போய் எடுத்து பார்ப்பான் எவ்வளோ முளைச்சிருக்கு, அப்புறம் எடுத்து பார்ப்பான். எடுத்து பார்த்துட்டு தான் எப்படி விதை முளைக்கும். ஆனால் பெண் என்பவள் ஒரு விதையை ஊன்றி விட்டு அது மரமாக வருகிற வரை, மரம் வளர்ந்து பழமாகி அது பழங்கள் தருகின்ற வரை பொறுமையோடு காத்திருக்கக்கூடியவள் தான் பெண். அந்த பக்குவம் ஆண்களிடம் இல்லை என்பதால் தான், அந்த உணர்வு இல்லை என்பதால் தான் இயற்கையிலேயே பெண்களுக்கு தாய்மை என்கின்ற உணவை தந்திருக்கிறார்கள். தாய்ப்பால், அந்த தாய்ப்பாலில் வெறும் பாலை மட்டும் இந்த தாய் ஊட்டவில்லை, தன்னுடைய உணர்வுகள், பாசம், அன்பு, எத்தனை உணர்வுகள் உள்ளனவோ அத்தனையும் சேர்த்து தன்னுடைய இரத்தத்தையே பாலாக்கி ஊட்டக்கூடியவள் தான் பெண். அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய முதல்வரை பற்றி பேசினார். அவருக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடிய துர்காவதி ஸ்டாலின் என்கின்ற ஒரு பக்தி உணர்வு உள்ள பல பேர் என்கிட்ட சொல்லிட்டாங்க. அந்த அம்மாவை பார்க்கும்போது அப்படியே லட்சுமி கடாட்சியமா தெரியுதுங்க. ஆஹா, என்ன ஒரு பக்தி உணர்வு, என்ன ஒரு குடும்ப பாச உணர்வு. தெரிஞ்சுக்கோங்க, அவர் உடல் தானம் பண்ண செஞ்சுட்டாரு முதல்வர். எப்போவே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு தனியார் மருத்துவமனையில்
தன்னுடைய கணவர் செய்து விட்டார் என்பதற்காக தானும் தன்னுடைய உடலை தானமாக தந்த ஒரு பெண் துர்காவதி ஸ்டாலின் என்கின்ற அந்த பெண் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே உணர்வுபூர்வமாக வாழ்பவர்கள் ஆண்களை விட பெண்கள். நான் ஒரு மருத்துவர், அதிகமாக ஹாஸ்பிட்டலில் நோயாளியை கவனிக்கிறதுக்கு, அதாவது பெட் சைடில் இருந்து நோயாளியை கவனிக்கிறதுக்கு ஆண்களை போடுறாங்களா பெண்களை போடுறாங்களா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். நர்சஸ் தானே போடுறாங்க. ஒரு ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் ஆரம்பிச்சுக்குங்க, அவங்கலேருந்து ஒரு நர்ஸை, அவங்களுக்கு அந்த சகிப்புத்தன்மை என்பது இயற்கையாக இருக்கிறது. அவன் வாந்தி எடுத்தாலும் டக்குன்னு போய் கையால் ஏந்தி அதை வாந்தியை வாங்கக்கூடிய மனப்பான்பு சகிப்புத்தன்மை ஒரு ஆணிடம் நிச்சயமாக இருக்காதுங்க. பெண் பிள்ளைகளிடம் தான் இருக்கும் என்பதற்காக தான் லேடி நர்சஸை எல்லாரும் போட்டு வச்சிருக்காங்க. அவங்க தான் நல்லா பார்க்குறாங்க. பல ஹாஸ்பிட்டல் இன்றைக்கு வெற்றிகரமாக இயங்குகிறது என்றால் அதற்கு காரணம் இறக்க உணர்வு உள்ள அந்த பெண் நர்ஸுகளே என்பதை சத்துணவு கூடத்தில் கூட ஆயா தான் இருக்கு. எங்கேயாவது ஆம்பளையில் ஆயானை போட்டு பாருங்க, அவ்வளோதான். நிம்மதியாக சோறாக்கி அந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்களா? ஒரு 20-30 பிள்ளைங்களுக்கு சத்துணவு ஆக்கி அந்த சின்ன சத்துணவு கூடத்தில் சோறாக்கி கொடுக்கறது கூட சத்துணவு ஆயா, அதுக்கு பேர். குடும்ப பொறுப்பு உணர்வு என்பது நிச்சயமாக பெண்களுக்கு தான். ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி நான் பார்த்த நேரடியான ஒரு காட்சிங்க ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்தேன். வெள்ளம் வந்துருச்சு, இதே மாதிரி வெள்ளம், கேரளாவில் வெள்ளம், ஒரு ஊரே இடுப்பளவு தண்ணியில் மிதந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஆம்பளைங்களாம் என்ன செஞ்சானுங்க, டெம்பரவரியாக பார் செட்டப் பண்ணுறானுங்க. 4 குச்சை நட்டு நடுப்புற ஒரு பலகையை போட்டு போத்தல் பாட்டில் வாங்கிட்டு ஃபுல்லை வச்சுக்கிட்டு கிளாஸை வாங்கி வச்சுட்டு தண்ணி பாட்டில் வாங்கி வச்சு சைட் டிஷ்ஷோட அந்த தண்ணியில் இடுப்பளவு தண்ணியில் நின்று அவன் தண்ணி அடிச்சிட்டு இருக்கான். இது பாருங்க, வெள்ள சூழ்ந்தான நாடு எக்கேடு கெட்ட என்ன கப்பலே கவுந்தாலும் என்ன மாப்பிள்ளை வாடா சரக்கடிப்போம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்கான். ஆனால் வீட்டுக்குள்ள இருக்கிற தண்ணியை வெளியேற்றி விட்டு நாளைக்கு சமைப்பதற்கு என்ன என்று சிந்திக்க கூடியவள் ஒரு பெண்ணாகத்தான் இருக்கிறாள், ஆண் இல்லை. இலக்கியத்தில் ஒரு பதிவை சொல்லாம நான் போக முடியாது. இன்றைக்கு எவ்வளவோ பெண்கள், 1000 பெண்கள் வாழ்ந்திருக்கலாம், வாழ்ந்து மறைந்திருக்கலாம், ஆடவர்கள் கூட வாழ்ந்து மறைந்திருக்கலாம். ஆனால் ஒரு கண்ணகி தமிழச்சிக்கு, ஒரு கண்ணகிக்கு ஈடான ஒரு பெண்ணை உலகத்தில் உங்களால் காட்ட முடியுமா? காய்கதிர் செல்வனே, கல்வனோ என் கணவன் கல்வனா? பதில நடுக்குது. அல்லன் சூரியன் சொல்லுதான், இல்ல உள்ளரி உண்ணும் இவ்வூர், இந்த ஊர் எரிய போகுது. கண்ணகிக்கு சப்போர்ட்டா பேசுது, பயம் பேசுறா, பதில வாங்குறான்னாக்கா அப்படிப்பட்ட உணர்வு மிக்கவள். அது மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்திலேயே தோன்றிய முதல் பெண் வழக்குரைஞர், நீதி கெட்டு ஒரு மன்றத்தையே, எந்த மன்றம், அரசவையே சும்மா ஆட்டி வைத்தவள் கண்ணகி என்றால் நினைச்சு பாருங்களேன். வாயிலேயே அறிவு அறை ஓடிய பொரியரு நெஞ்சத்தி இறைமுறை விழைத்தோன் வாயிலேன்னு சொல்லிட்டு உள்ள போறவ, அவளை பார்த்த உடனே மன்னர் கேட்கிறான், யாரையோ நீ மடக்கூடியன்னு. அதுக்கப்புறம் அடிக்கிறா பாருங்க, தேராமண்ணா செப்போது உடையன் எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லுரு உண்கண் தீர்ந்தோ நன்றின் வாயிற் கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி ஊனீர் நெஞ்சு சுட தாண்டன் அரும்பெறல் புதல்வனை ஆழியில் மடித்தோன் பெரும்பெயர் புகார் என்பதே அவ்வூர் ஏசா சிறப்பின் இசைவிலங்கு பெருங்குடி மாசுவாத்துவான் மகனையாகி வாழ்தல் வேண்டி ஊழ்வுனை சிறப்ப சூழ்கழல் மன்னா நின்னகர் பூந்து ஈங்கு என்கார் சிலம்பு பகர்தல் வேண்டி உன் கால் கொலை களப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி எனது பெயரே அப்படின்னா அப்படியே அசந்துட்டான். அங்கேயே வளவளர்த்து போச்சு. அதுக்கப்புறம் நட்டிரம் பண்றா கொற்கை வேந்தே அப்படி இப்படிலாம் சொல்லி சிலம்பை ஒட்டச்சி அவன் செத்து போயிடுறாங்க. செத்து போனதுக்கு அப்புறம் ஏன்னா வளைந்த செங்கோலை நிமிர்த்துவதற்காக தன்னுடைய உயிரை விட்டு அவன் செத்து போயிடுறான். செத்து போனதுக்கு அப்புறம் கூட இன்னொரு பெண்மணி எங்க தன்னுடைய கணவனும் இறந்து விட்டான் என்பதற்காக தானும் வாழ பிடிக்காமல் இயற்கையாகவே கோப்பெருந்தேவி அரசியும் சாகிறாளை பாருங்க. அங்குதான் சிலப்பதிகாரத்தில் இது ஒரு மகளிர் காப்பியம் என்றால் அங்கே கண்ணகி, கோப்பெருந்தேவி, மாதவியும் கூட. மாதவியும் தன்னுடைய கோவலன் பிரிந்து விட்டான் என்பதற்காக அவள் ஆடல் மகளிராக இருந்தாலும் கூட இன்னொரு ஆணை தேடி செல்லாமல் அவனை நினைத்து கொண்டே தன்னுடைய வாழ்நாளை கடத்தியவள். உள்ளபடியே உணர்வுபூர்வமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஆண்களை விட ஆணாக இருந்தாலும் உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டும் பெண்கள் தான் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அப்பா, பெண்கள் எப்படி உணர்வுபூர்வமாக இருக்கிறார்கள்ங்கிறத ரொம்ப உணர்வுபூர்வமாக பேசினார் டாக்டர். அதற்கு பதில் சொல்லணும், நிறைவாக பாட்டும் பேச்சும் கலந்து உங்களை மகிழ்விக்க அருமை சகோதரியார் குமரி மலர்விழி வருகிறார். வாங்க. அருமையான தலைப்பு, உணர்வுபூர்வமாக வாழ்பவர்கள் ஆண்களா பெண்களா அப்படின்னு எளிமையா அருமையா கேட்டிருக்கீங்க. உணர்வுபூர்வமாக வாழ்பவர்கள் என்றைக்குமே ஆண்கள் தான் அப்படின்னு பேசுறதுக்கு நாங்கள் 3 பேர், 2 பேர் அருமையா பேசினாங்க. அதில் எங்கள் தனபால் அண்ணனுக்கு ரொம்ப அருமையாக ஆண்கள் என்றாலே வீரம், ஆண்கள் என்றாலே கோபம் அப்படின்னார். எல்லாம் வெளியே தான், இந்த உணர்வெல்லாம் வெளியே. வீட்டுக்குள்ள வந்த உடனே வீரம் ஈரமாக மாறிடணும். வெளியில அண்ணன் சிங்கம் போல நடப்பார்,
வீட்டுக்குள்ள சிங்கத்துக்கு மேல காளி உட்கார்ந்து இருக்கும். அதத்தான் சொன்னாங்க, அஞ்சாத சிங்கம் போலே வீரம் உள்ளவராம், யானை வந்தாலும் பந்தாடி ஜெயிக்க வல்லவனாம், அந்த முண்டாசுக்காரன் கொஞ்சம் முன்கோபியாம், ஆனாலும் பெண் என்றால் அவன் அஞ்சி கஞ்சி நிற்பானாம், சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளாம். முத்தாக அரும்பெடுத்து முழு நீள சரந்தொடுத்து வித்தார கள்ளி கழுத்தில் முத்தாரம் போட்டானா, எத்தாக பேசி இள மனச தொட்டாளா. ஆண்கள் எவ்வளவு அன்பானவர்கள் தெரியுமா? அந்த அன்பை எப்படி தெரியுமா காட்டுவாங்க? ஒரு பெண் தன்னுடைய மனைவி தாயாக போகிறாள் என்பதை கேட்ட உடனேயே அவளுக்கும் சேர்த்து தந்தையாகிறான் ஒரு கணவன். இதுதான் உண்மை. வெளியிலலாம் சந்தையில 100 மூட அரிசியை அப்படி அசால்ட்டா தூக்குகிற ஆண் அந்த 3 கிலோ குழந்தைய தூக்குகிற அழகை பார்க்கணுமே. பூ போல அப்படி கையெல்லாம் நடுங்கும் நடுறவர்களே. அப்படிப்பட்ட இரக்கம் கருணை வாய்ந்தவன் ஆண். எப்ப பார்த்தாலும் கோவப்படுறது பெண்கள். வீட்டுல பாருங்க. நண்பன் கேட்டான், ஏன்டா இப்படி சோகமா வர? ஒன்றும் இல்லடா, என் மனைவிக்கு இன்னைக்கு பிறந்த நாள், கிஃப்ட் எங்க அப்படின்னு கேட்டா. உடனே நானே உனக்கு ஒரு கிஃப்ட்டுமா அப்படின்னேன். அது நல்லா தான்டா இருக்கு, அப்ப ஏன் உனக்கு சட்டையெல்லாம் கிழிஞ்சு போயிருக்கு? கிஃப்டை பிரிச்சுட்டாடா. எவ்வளவு கஷ்டம் சொல்றான். மகன்கிட்ட சொல்லி சொல்லி அழுகுறான். தினம் தினம் ஏன் கோபம் கொண்டாள் கேளடா கண்ணா, அவள் தேவை என்ன ஆசை என்ன கூறடா கண்ணா, நினைப்பதெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா கண்ணா, அதை நீ பிறந்த பின்பு கூற இயலுமா கண்ணா, வளர்ந்த கலை மறந்து விட்டாள் ஏனடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. ஒரு ஆம்பளை பேலை வச்சு குடும்பத்தில் நடக்கிற சண்டையை பாட்டா எழுத முடியும்னா அது கவியரசு கண்ணதாசனால மட்டும்தான் முடியும். குடும்பத்துல எந்த உயர்வுனாலும் அதுக்கு காரணம் ஆண்மகனாத்தான் இருப்பான். கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டுவான், கஷ்டப்பட்டு ஒரு வண்டி வாங்குவான், அந்த வீட்டுக்கு மனைவி பேரை வைப்பான், பிள்ளைகள் பேரை வைப்பான், கடன் தான் பேர்ல வாங்குவாங்க. அந்த உணர்வு தான் ஆண்களுக்கு இருக்கு. கண்ணகி பத்தியெல்லாம் கண்ணீர் வடிக்கும்படியா இப்படி பேசலாமாங்க? இப்படி உணர்வு பூர்வமா சிலப்பதிகாரத்தை வடித்தது இளங்கோவடிகள் என்கின்ற ஆண் என்பதனை மறந்து விடாது. வேற என்னத்த சொல்றதுன்னா, அப்பாவாக ஒரு ஆண்மகனின் உணர்வு எப்படி தெரியுமா இருக்கும் நடுவர்களே? தான் ஏழையாக இருப்பான், ஆனால் பிள்ளைகளை ஏழையாக வளர்க்க மாட்டான். அவன் தான் தந்தை. பிள்ளைய திட்டுவான் பையனை, என்னடா வேலை பண்ற தெண்டச்சோறு ஊர் சுத்தி கழுத அப்பெல்லாம் திட்டுவார். ஆனா வீட்டுக்கு வந்தோடனே பையன் சாப்பிட்டானாடி அப்படின்னு மனைவி கிட்ட கேட்பார். அப்படியே தூங்கிட்டு இருப்பான், ஓடி போய் தடவி கொடுத்து ரொம்ப கருத்து போயிட்டானே வெயிலில் போகாதன்னா கேட்குறானா. ஒரு அப்பாவும் பிள்ளையும் ஆற்று பாலத்தில் நடந்து போகணும். அப்பா சொல்கிறாரு பிள்ளைகிட்ட, என் கையை இறுக்கமாக பிடிச்சிக்கோ அப்படின்னு. பிள்ளை சொல்லுது, வேண்டாப்பா நீங்கள் என்ன பிடிச்சிக்கோங்க. ஏன்ப்பா ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா, நான் உங்களை பிடிச்சோம்னா திடீர்னு விட்டுருவேன், ஆனால் நீங்கள் என் கையை பிடிச்சா நீங்கள் விடவே மாட்டீங்கப்பா. அதான் கவிஞன் சொன்னா, அப்பா கைய பிடிச்சி நடந்தா தெரு அழகாக மாறும், அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது மீச முடி கீரும், பார்க்கத்தான் ஆளு ரொம்ப அழுக்காக இருப்பாரு, பிச்சிப்பூ போலத்தான் எங்கப்பா சிரிப்பாரு, அப்பா கைய பிடிச்சி நடந்தா தெரு அழகாக மாறும். ஒரு குடும்பத்தின் மீது உள்ள, நாட்டின் மீது உள்ள, சமுதாயத்தின் மீது உள்ள பாச உணர்வாள் எறும்பை விட வேகமாக உழைப்பவர்கள் ஆண்கள், இரும்பை விட உறுதியாக இருப்பவர்கள் ஆண்கள், கரும்பை விட இனிமையாக இருப்பவர்கள் ஆண்கள். எனவே உணர்வுபூர்வமாக வாழ்பவர்கள் ஆண்களே என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். மேலே ஒரு கதா பிரசங்கம், இசை பிரசங்கம், அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மலர்விழியோட பேச்சு. அதுக்கு பதில் சொல்லணும். நிறைவாக எங்கள் அன்பு கவிஞர் நெல்லை ஜெயந்தா வருகிறார். பெண்களே அப்படிங்கிற அணியை நிறைவு செய்ய. நடுவர் அவர்களே, உணர்வு பூர்வமாய் வாழ்கிறவர்கள் ஆண்களா பெண்களா என்று 5 பேரும் வாதிட்டு அமர்ந்திருக்கிறார்கள். எதிரணியிலே இருக்கின்ற மூவரையும் பார்க்கிறேன்.
ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது எனக்கு. உங்களுக்கு தெரியும், ஆணும் பெண்ணும் படைக்கப்பட்ட போது அவனுக்கு உணர்வே கிடையாது. இந்த ஆப்பிளை நீ சாப்பிடு, நமக்கு உணர்வு வரும் என்று ஆதாவையும் சாப்பிட வைத்தவள் ஏவாள் என்கின்ற பெண். ஆப்பிளை சாப்பிட்ட பிறகுதான் இவர்களுக்கு உணர்வு வந்தது என்று பைபிள் சொல்கிறதே. ஆக உணர்வை முதலாக ஊட்டியவளே பெண்தான். இதை நான் சொல்லவில்லை, பைபிள் சொல்கிறது. ஆக ஆரம்பமே உணர்வு என்பது பெண்ணிடமிருந்து தான் ஆரம்பிக்கிறது. சரி, உணர்வு என்பது என்ன என்று பார்த்தால், உணர்ச்சி கூட்டல் அறிவு இரண்டும் சேர்ந்ததுதான் உணர்வு. ஆண் உணர்ச்சி வசப்படுவான், சில சமயம் அறிவோடு இருப்பான். இரண்டும் இணைந்து இருப்பவள் தான் பெண். அவள் எப்பொழுது உணர்ச்சியாக இருக்கின்ற பொழுதும் அறிவோடு இருப்பாள். உணர்ச்சி மயமாக இருக்கக்கூடிய நேரங்களிலும் கூட தன்னுடைய அறிவை பயன்படுத்துகிறவள் பெண். ஆனால் ஆண் அப்படி பயன்படுத்த மாட்டான். அதுதான் ஆணுக்கும் பெண்ணிற்கும் உள்ள வித்தியாசம். நடுவருக்கு தெரியும். நடுவரை பார்க்கின்ற பொழுதே வசந்த மாளிகையினுடைய சிவாஜி கணேசன் உருவம் தான் எனக்கு நினைவிற்கு வருகிறது. மயக்கமா பாட்டிலே கடைசி சரணம், அன்னத்தை தொட்ட கைகளினால், அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை இனி நான் தொடமாட்டேன், கன்னத்தில் இருக்கும் கிண்ணத்தை எடுத்து மது வருந்தாமல் விடமாட்டேன், உன்னையல்லால் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன், என் உள்ளம் இருப்பது என்னிடமே, அதை உயிர் போனாலும் தரமாட்டேன், மயக்கம் என்ன. 4வது வரியை பாருங்கள். அதுதான் பெண் உணர்வு. கண்ணதாசனை விடவும் பெண்களை புரிந்தவர்கள் இருக்க முடியாது. உன் உள்ளம் இருப்பது என்னிடம்தான், அதை உயிர் போனாலும் தரமாட்டேன். அதுதான் முத்தாய்ப்பு அந்த வரிகளிலே. அதுதான் பெண் உணர்வு. ஆக காதல் உணர்வாக இருக்கட்டும் நடுவர் அவர்களே. அதனால் தான் சொன்னான், கண்கள் தீட்டும் காதல் என்பது அது கண்ணில் நீரை வரவழைப்பது, பெண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை பித்தனாக்கி அலைய வைப்பது. ஏனால் உணர்வு பூர்வமாக பெண்கள் காதலிப்பார்கள். அதனால் நம்மளை அதிலிருந்து வெளிவர முடியாது. தந்தை எப்பொழுதுமே மகனுடைய உத்தரப்பிரதேசத்தை பார்ப்பானா, தாய் எப்பொழுதுமே மகனுடைய மத்திய பிரதேசத்தை பார்ப்பானா. இதுதான் தாய் பாசம். கவிஞர் வாலி எழுதுவார், நான் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று என் தாய் வேண்டாத தெய்வம் இல்லை, எந்த தெய்வமும் ஏறிட்டு பார்க்காததாலும் ஏனென்று கேட்காததாலும் ஒரு நாள் தானே தெய்வமாகி என்னை உயர விட்டார் எழுதுவார். ஆக தந்தை பாசம் இருக்கும், அது இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதையும் மிஞ்சியது தாய் பாசம். அதுதான் எங்களுடைய வாதம். நீங்க எல்லாத்தையும் விட்டுருங்க நடுவர் அவர்களே. ஒரு விஷயத்தை மட்டும் பாருங்க, நம்ம குடும்பங்கள் எல்லா குடும்பங்கள்லையும் தாய் வழி சொந்தம் தாங்க நிலைச்சிக்கிட்டே இருக்கு. சித்தி வீட்டுக்கு போறேன்னா அம்மா கூட பிறந்த தங்கச்சி சித்தி வீட்டுக்கு தான் இவன் அடிக்கடி போறான். அப்பா கூட பிறந்த சித்தப்பா அந்த சித்தி வீட்டுக்கு போக மாட்டான். குடும்பங்கள் எல்லா குடும்பங்களிலும் தாய் வழி உறவு தான் நீடிக்கிறது. அதான் உண்மை. ஏனென்றால் தங்கள் உணர்வால் அப்படி நம்மளை கட்டி போட்டுருவாங்க. எங்க அம்மா இருக்கா, 81 வயது. இன்னைக்கு எங்க மாமா போன வாரம் ஊருக்கு வர்றாங்க. காலையில தேஜஸில் கிளம்புறாங்க. 6 மணி தேஜஸ் எக்மோனில் புறப்படும். 4 மணிக்கே வீட்டிலேருந்து கிளம்பணும். அந்த 81 வயதிலும் தன் தம்பிக்காக 4 மணிக்கு எழுந்து தோசை சுட்டு கொடுக்குறான். போகும்போது நீ ட்ரெயினில் சாப்பிடுது. பெண்கள் எப்பொழுதுமே தங்கள் தாய் வழி சொந்தங்களின் மீது அப்படி பாசம் வைத்திருப்பார்கள். அப்படிப்பட்ட உணர்வு அவர்களுக்கு உண்டு. அந்த உணர்வைத்தான் குழந்தையிலிருந்து நமக்கு ஊட்டி ஊட்டி குடும்பங்கள் எல்லாமே தாய் வழி உறவாக மாறிவிடுகிறது. இது ஒன்று போதும். ஆக நடுவர் அவர்களுக்கு தெரியாத விஷயம் அல்ல. அவர் எப்பொழுதுமே உண்மையை பேசுகிறவர். ஆண் என்பதற்காக ஆணின் பக்கம் சாய மாட்டார் என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அந்த நம்பிக்கையோ உணர்வோடு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உணர்வு பூர்வமாக வாழ்பவர்கள் ஆண்களா பெண்களா? அற்புதமாக பேசினாங்க. இதே மாதிரி நாங்கள் பல தலைப்பு பேசியிருக்கோம், ஆண்களா பெண்களான்ட்டு. காரணம் என்னென்னா, ஒரு சிந்தனையில் போனால் திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஆண்களுக்கு பொறுமை இருக்காது. பெண்களுங்கிற அணியில் சொல்கிறாங்க. ஆனால் ஆண்களுக்கு ஆரம்ப காலத்திலிருந்து எல்லா உதவிகளையும் செய்வதற்கு, மொழி உணர்வில் போராட்டங்களில் ஈடுபடுவதற்கு, தலைமை தாங்குவதற்கு, கட்சி நடத்துவதற்கு எல்லாத்துக்கும் உரிமை ஆண்களுக்கு தான் இன்றைக்கி இருந்துச்சு.
காரணம் அப்படி ஒரு ஆண் வழி சமுதாயமாக இருந்துச்சு. ஒரு ரோட்டில் ஒரு ஆள் வந்து அடிபட்டு கிடக்கிறான்னா உடனே ஒரு ஆம்பளை போய் காப்பாற்றி அவனை தூக்கிட்டு போயிருந்துடலாம், அவனுக்கு என்ன உதவி வேணாலும் செய்யலாம். ஒரு பெண் அடிபட்டு கிடந்தா கூட அந்த பெண்ணை தோளில் தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தா அந்த ஆணை எல்லாரும் பாராட்டுவாங்க. ஆனால் ஒரு ஆம்பளை அடிபட்டு கிடக்கிறத ஒரு பெண் தோளில் தூக்கி போட்டு நடக்கக்கூடிய அந்த நிலை இன்னும் வரல. அதனால தான் ஒரு கல்லறை ஊழியர் மயங்கி கிடக்கிறப்ப ஒரு பெண் சப் இன்ஸ்பெக்டர் தூக்கி தோளில் போட்டதை எல்லாரும் பெருமையாக பேசியதற்கு காரணம் ஒரு ஆணுக்கு மீறிய உணர்வை, என்ன நடந்தாலும் பரவாயில்ல அந்த ஆணை நான் தூக்கிட்டு போகிறேன்ட்டு அந்த உணர்வுபூர்வமாக ஈடுபட்டதுனால அதை நம்ம பெருமையாக பேசுகிறோம். ஆண்களுக்கு சகல வாய்ப்புகளும் அன்னையிலேருந்து கொடுக்கப்பட்டது. கவிஞர்களாக இருக்கிறது இன்றைக்கி பாருங்கள் ஆண்கள் தான். திரைப்பட கவிஞர்கள் அதிக பேர் யாருங்க? உங்களுக்கு தான் அவர்கிட்டே கேட்குறேன் நான். எல்லாம் ஆண்கள் தான். இசையமைப்பாளர்கள்லாம் யார்? நிறைய பேர் ஆண்கள். டைரக்டர்கள் ஆண்கள் தான். திரைப்பட தயாரிப்பாளர்கள் ஆண்கள். ஒரு ஆணுக்கு அன்னையிலேருந்தே அப்படி ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. ஒரு ஆண் ஒரு வீட்டில் இறந்து போயிட்டான்னா அந்த பெண்ணினுடைய நிலை என்ன? ஒரு மனைவி இறந்துட்டா ஆணினுடைய நிலை என்ன? இதை மட்டும் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு ஆண் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய மனநிலை. ஒரு வீட்டில் ஒரு பெண் இறந்துட்டா அந்த இளம் வயதில் இளம் மனைவி ஒரு 2 குழந்தைகளை விட்டுட்டு இறந்துட்டாங்க. அந்த ஆணினுடைய பிற்கால வாழ்க்கை எப்படி தீர்மானிக்கப்படுகிறது? இன்னொரு திருமணம் செஞ்சுக்கலாம், அல்லது தன்னுடைய உறவுக்கார பெண்ணை வீட்டில் கொண்டு வந்து வச்சு அந்த பிள்ளைகளை வளர்க்கலாம். இந்த மாதிரிலாம் நடக்குது. ஆனால் தன் கணவனை இழந்த பிறகு ஒரு பெண் விதவையாகி தன் குழந்தைகளை அனாதையாக விட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு ஆண் செய்ய வேண்டிய அனைத்து பணிகளையும் செய்து எத்தனை குழந்தைகளை உருவாக்கி மேலே உயர்த்தி கொண்டு வந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏகப்பட்ட உதாரணங்கள் நம்மளால் சொல்ல முடியும். ஆண்களுக்கு வீரம் இருக்கலாம். வீரங்கிறது ஒரு 10 பேரை போய் அடிச்சு போடா யார் தெரியுமா நானே பேத்துருவேன், இதுக்கு பேர் வீரம் இல்லை, இது உடல் பலம். வீரம் என்பது என்ன அப்படின்னா, தனக்கு தாங்க முடியாத ஒரு பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு அதற்கு மீறி ஒரு முன்னேற்றத்திற்கு தன் குடும்பத்தை அழைத்து செல்லக்கூடிய அந்த துணிச்சலுக்கு பேர் தான் உண்மையான வீரம். ஆனால் ஒரு ஆண் மனைவியை இழந்தால் இன்னொரு திருமணம் செய்து கொள்வதற்கு உரிமை இருக்கும் பொழுது, ஒரு பெண் கணவனை இழந்த பிறகு தன் கணவனின் துணையே இல்லாமல் மிக சாதுரியமாக தன் குழந்தைகளை வளர்க்கின்ற அந்த சாதுரியம் பார்த்தீங்கன்னா பெண்கள்கிட்ட தான் இருக்கு. உணர்வு பூர்வமாக வாழ்வதில் பெரும் பங்கு வகிப்பவர்கள் 2 பேருமே உணர்வு பூர்வமாக வாழ்பவர்கள் தான். யாருடைய உணர்வு என்ன மாற்றத்தை உண்டாக்குகிறது அதைத்தான் இப்போ நம்ம தீர்மானிக்கணும். ஒரு ஆண் உணர்வு பூர்வமாக வாழ்வது ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல வீட்டை கட்டலாம், பிள்ளைகளை நன்றாக படிக்க வைக்கலாம். ஒரு குடும்பம் பல வழிகளில், பல செல்வத்தில், பல எல்லா கௌரவத்தில் எல்லாத்திலையும் முன்னேற்றுறது ஒரு ஆண் உணர்வு பூர்வமாக வாழ்வதில் அடங்கியிருக்கு. ஒரு ஆண் வெளியில் மிகப்பெரிய சாதனை செய்கிறான் என்றால் ஒரு வீட்டில் மனைவியினுடைய தியாகம் அந்த சாதனைக்கு காரணமாக இருக்கும். ஒரு ஆணினுடைய வெற்றிக்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளமாக இருந்து ஒரு பெண் உணர்வு பூர்வமாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பதால் தான் ஆண்களுடைய வெற்றிக்கு கூட பெண்கள் உணர்வு பூர்வமாக வாழ்வதில்தான் அவர்களுடைய வெற்றியே அடங்கி இருப்பதிலிருந்து உணர்வு பூர்வமாக வாழ்வதில் ஆண்களை விட பெண்கள்தான் உணர்வு பூர்வமாக வாழ்வதிலே சிறந்து விளங்குகிறார்கள் என்று இந்த விவாதத்திற்கு தீர்ப்பளித்து ஆண்களுடைய உணர்வு பூர்வமான வாழ்க்கைக்கு கூட காரணமாக ஒரு பெண்ணால் தான் இருக்க முடியும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.